சங்கரா ஜெய சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். கிளைமேட் கூலாக இருக்குது, மழையும் பெஞ்சின்னு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி குழம்பு ரசம் எதுவும் பண்ணலை மாமி. கலவை சாதமாக பண்ணலான்ட்டு மாமி ஒரு இது பண்ணியிருக்கா. அது என்னங்க சொல்லுவா மாமி, எப்படி பண்ணாங்க சொல்லுவா, கேட்டுக்கோ. வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். வதக்கிட்டு கொஞ்சமாக மசாலா போட்டு கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி விட்டுட்டு ஒரு டம்ளர் ரைஸ், பொன்னி சாதம் வடிக்கிற அரிசி தான், பொன்னி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன், அளந்து ஊற்றிட்டு அப்படியே செஞ்சுருக்கேன் இந்த பிரியாணி. அது தயிர் சாதம், பிரெட்டெல்லாம் போட்டு பிரெட்டை வறுத்து போட்டிருக்கேன். இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரைத்தா, ஆனியன் பச்சடி பண்ணியிருக்கா. ஸோ இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தயிர் சாதம் பண்ணியிருக்கா. இந்த தயிர் சாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் கட் பண்ணி போட்டேன். மாங்காய் இஞ்சி, மாங்காய் இஞ்சியும் அப்புறம் கடுகு தாளித்து தயிர் ஊற்றி தயிர் சாதம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இந்த பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்தேன், பச்சையாக கடையில் விற்கிறா இல்லையா, அது 1/4 கிலோ 70 ரூபான்னா. ஸோ அது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அது போட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இந்த பிரியாணி கொஞ்சம் போட்டால் பாக்கி இது சுண்டல் மாதிரி பண்ணியிருக்கேன். தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு. வெஜிடபிள் ரைஸ் அண்டு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி, ஆனியன் தயிர் பச்சடி அண்டு தேங்காய் மாங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு தயிர் சாதம். அப்புறம் இங்கே சுண்டல் தொட்டுக்கிற தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், இந்த பச்சை பட்டாணி சுண்டல். ஸோ அதனால தான் இன்றைக்கி இதுதான் பண்ணியிருக்கேன். எல்லாம் பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.